விழுப்புரம் அருகே மர்ம பொருள் வெடித்ததில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த பவித்ரா என்ற பள்ளி மாணவி உயிரிழந்துள்ளார். மேலும் படுகாயமடைந்த பவித்ராவின் தந்தை மற்றும் பாட்டி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டில் வெடித்த மர்ம பொருள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் இளஞ்சியில் அமைந்துள்ள இளஞ்சி பெரிய குளத்தை தூர்வார அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளத்தில் உள்ள தண்ணீர் மாசடைந்துள்ளதால் பயிர்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் எளம்பிள்ளை அருகே திருமணமாகி 4 மாதங்களே ஆன வெண்ணிலா என்ற இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக வெண்ணிலா தற்கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. புதுக்கோட்டை வடக்குராஜ வீதியில் உள்ள அரசு பள்ளியில் புகுந்த மர்ம நபர்கள் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் இருந்த கணினி, மடிக்கணினி மற்றும் முக்கிய ஆவணங்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். மேலும் குடோனில் இருந்த அரிசி மூட்டைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே கோயிலுக்கு செல்லும் பாதையை ரயில்வே நிர்வாகம் அடைத்ததாக கூறி கடந்த 1 மாதமாக விநாயகர் ஊர்வலம் நடத்தப்படாததால் விநாயகர் நடுவழியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார். அடைத்துள்ள பாதையை ரயில்வே நிர்வாகம் மீண்டும் திறந்துவிட வலியுறுத்தி சாதுக்கள் தண்டவாளம் அருகே உச்சிக்கால பஜனை செய்தனர். மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவை முன்னிட்டு விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சுவாமி தெப்பக்குளத்தில் எழுந்தருளினார். திருப்பதியைப் போலவே இந்த தலத்திலும் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.